وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متببع رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவருக்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் வகுத்த 12 மாதங்களில் அரபி கணக்கின்படி இஸ்லாமிய கணக்கின்படி 11வது மாதம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடங்கவிருக்கிறது. அதாவது துல் கஅதா 12ஆம் மாதம் துல் ஹஜ், இஸ்லாத்தினுடைய இறுதி கடமை நினைவூட்டும் மாதம், இறுதி மாதம். எனவே இறுதி கடமையாம் ஹஜ்ஜை நினைவூட்டும் இறுதி மாதத்திற்கு துல் ஹஜ் என்று பெயர். அதற்கு முந்தின மாதம் துல் கஅதா. துல் கஅதானா போராயுதங்களை கீழே இறக்கி வைத்துவிட்டு ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகுவதற்கான மாதம் என்று பொருள். கஅதானா உட்காருவதற்காக, ஹஜ்ஜை எதிர்பார்த்து உட்காருவதற்கான மாதம் துல் கஅதா. அடுத்து தொடர்வது நாளைய தினம் தொடங்கிவிட்டால் அடுத்து 12ஆம் மாதம் ஹஜ். இந்த 12ஆம் மாதம் இறுதி கடமை நினைவூட்டும் அந்த இறுதி மாதம், அது குறித்துள்ள சில குறிப்புகளை மட்டும் கூற விரும்புகிறேன். ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதற்கு ஏராளம் நூல்கள் வந்துள்ளன. ஆனால் ஹஜ்ஜினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கும் தத்துவத்துக்குள்ள வித்தியாசம். சட்டம் என்பது ஹவு டு டு, எப்படி செய்ய வேண்டும் என்பதை பேசுவது சட்டம். தத்துவம் என்றால் ஒய் டு டு, ஏன் செய்ய வேண்டும் என்பதை பேசுவது தத்துவம். இங்கே ஏன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹுடைய அருள் பெற்ற இறை தூதர்கள், அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அபுல் பஷர் பஅத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு மனித இனத்தின் தந்தை என்ற மகத்துவத்தை பெறுபவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு ஆதம் நபிக்கு பிறகு மானுட இனத்தின் தந்தை எனும் பெயர் காரணம் என்ன? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குல தோன்றல் அவர்களிலிருந்து தொடங்குகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குலவழி தோன்றலில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவியர்கள். அதில் முதல் மனைவி பெயர் ஹாஜரா, இரண்டாம் மனைவி பெயர், முதல் மனைவி பெயர் சாரா, இரண்டாம் மனைவி பெயர் ஹாஜரா. இங்கே நாம் எண்ணி பார்க்க வேண்டியது, சாரா என்ற முதல் மனைவி வழியாக வாழையடி வாழையாக வந்த பலரும் இறை தூதர்கள். உதாரணமாக சாரா அம்மையார் பெற்றெடுத்ததுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 4 தலைமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், கண்ணியமானவருடைய மகனார் கண்ணியமானவர். 4 தலைமுறை இறை தூதர்கள்.
எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர், அவருடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர், அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர். 4 தலைமுறை இறை தூதராக இருந்தார்கள். இதற்கு அடிப்படையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சாரா என்ற மனைவி வழியாக பிறந்தவர்கள். ஹாஜரா என்று ஒரு மனைவி இருந்தார். அந்த மனைவி வழியாக பிறந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எனவே ஹாஜரா என்ற மனைவி வழியாக பிறந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த குலவழி தோன்றலில் யாருமே நபி இல்லை. ஒன்னே கண்ணே கண்ணது நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலாக வந்த நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றலாக ஏராளமான நபிமார்கள் வந்தார். இப்போது நாம் எண்ணி பார்க்க வேண்டியது, சாரா அம்மையாருக்கும் ஹாஜரா அம்மையாருக்கு என்ன வேறுபாடு என்றால், சாரா அம்மையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவி மட்டுமல்ல, ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர். இரண்டாம் மனைவி ஹாஜரா அம்மையார் அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டு அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் புரிந்தார்கள். எனவே மனம் புரிந்தது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனம் புரிந்தார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவி அரச குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும், பல நபிமார்கள் அந்த வழித்தோன்றலாக இருந்தாலும், அந்த இஸ்ஹாக் நபிக்கு இல்லாத சிறப்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி வந்ததென்றால், இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றுபாய் அவருடைய வழித்தோன்றலுக்குள்ள வாசலாக இருக்கிற காரணத்தினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பிட்டு விளங்கினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்துதான் கஅபாவை கட்டி எழுப்பினார். அந்த கஅபா கட்டி எழுப்பும் பணியிலே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த தொடர்பும் இல்லை. எனவே ஒரு தந்தைக்கு பிறந்த 2 பிள்ளைகளில் இரண்டு மனைவி வழியாக பிறந்த பிள்ளைகளில் முக்கியத்துவத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெறுவதற்கு காரணம், கஅபா எனும் அந்த ஆதி இல்லத்தை கட்டி எழுப்பும் போது அவர்களுக்கு பலமாக நின்று பணிவிடை செய்வதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இறுதி தூதர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு அங்கிருந்துதான் தொடங்குகிறது. வரலாற்றை நாம் பார்க்கிறோம். கஅபா கட்டி எழுப்பப்படுகிறது. கட்டி எழுப்பப்படும் போது ஒவ்வொரு கல்லாக எடுத்து கொடுக்கிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆலயத்தின் கற்களை அடுக்கிறார்கள். அல்லாஹுடைய ஆதி இல்லம் கஅபா கட்டி எழுப்பப்பட்டது. 2 பேரும் சேர்ந்துதான் துஆ கேட்கிறார்கள், இறைவா எங்களுடைய இந்த புனித அமலை ஏற்றுக்கொள்வாயாக. உலக மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு விடுத்ததே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். கூட அழைப்பு விடுத்தது பக்கத்தில் இருந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் விடுத்த அழைப்பு என்ன? மனிதர்களே வாருங்கள், இப்ராஹிம் நபி அவர்களே, மக்களுக்கு ஹஜ்ஜிற்காக நீங்கள் அழைப்பு விடுத்தால் நீண்ட நெடும் தொலைவில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீர், குறுகலான அந்த நீண்ட தூரத்தில் இருந்தும் பாதையிலிருந்தும் வருவார்கள். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபூ குபைஸ் மலை மீது நின்று விடுத்த அழைப்பு ஒரு முறை. உலகம் உள்ளவரை வாழக்கூடிய மனித இனத்தினெல்லாம் இஸ்லாமியர்கள் ஈமான் கொண்டவர்கள் அந்த அழைப்பு எட்டி செல்கிறார்கள். எனவே ஹாஜிகளை சொல்வார்கள் அல் ஹாஜ் வஃப்துல்லா, ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்றால் விருந்துக்கு ஒரு அழைப்பு விடுக்க வேண்டும் அல்லவா? யார் அழைப்பு விடுத்தார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பக்கத்தில் நின்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அழைப்பு விடுத்தார்கள். உலகமெல்லாம் அந்த அழைப்பேற்று செல்கின்றார்கள். அழைப்பு ஏற்கும் போது சொல்கிற வாசகம் லப்பைக். லப்பைக் என்றால் வந்துவிட்டேன். சாதாரணமாக பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே வகுப்பெடுக்கும் போது அட்டெண்டன்ஸ் வாசிப்பார்கள். அந்த அட்டென்ஷன் ஒரு பேரை சொன்ன அப்துல்லா லப்பைக், அப்துல் ரஹ்மான் லப்பைக்னு அந்த வருகை பதிவேட்டை வாசிக்கும் போது அரபி மதரசாக்களிலே நடைமுறை. அதுக்கு ஆன்சர் லப்பைக்னா அழைப்புக்கு பதிலளித்து விட்டேன். எனவே அட்டெண்டன்ஸ் எனப்படுகிற வருகை பதிவேட்டில் பெயர்கள் சொல்லப்படும் போது வந்துவிட்டேன் என்ற பொருளை சொல்வதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அகில உலகத்து மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். அல்லாஹ்வுக்காக ஆலயத்தை கட்டிவிட்டேன், அந்த ஆலயத்தை வலம் வர நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவுடன் உலகம் உள்ளவரை உள்ளவர்கள் லப்பைக் வந்துவிட்டேன் என்ற பதிலோடு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரையிலும் இந்த அழைப்புக்கான பதில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், இந்த கஅபா ஆலயம் கட்டும் போது இருவருக்கு பங்களிப்பு இருக்கிறது. அந்த ஒருவர் கல்லை அடுக்கி வைத்து ஒரு கல்லை எடுத்து கொடுக்கிறார் இறை தூதர் அலைஹிஸ்ஸலாம் இருவரும். அதிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாகத்தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவுக்கு முன்னால் அவர்கள் படுக்க வைக்கப்பட்ட போது அவர்களுக்கு தாகம் எடுத்தது. அந்த தாகத்துக்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீருக்காக தாயார் ஹாஜரா அம்மையார் அங்குமெங்குமாக ஓடுகிறார்கள். ஓடிய பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் பேருதான் ஜம்சம் எனும் அந்த புனித நீர் ஊற்றி பாய்ந்தது. குழந்தையின் குதிகால் பட்ட இடத்தில் தண்ணீர் குதித்தெழுந்தது. உலகம் உள்ளவரையிலும் வாழுகின்ற மக்கள் எல்லாம் தாகம் தீர்க்கிற அளவுக்கு, உலகத்தின் பல நாடுகளிலும் அது கொண்டு செல்லப்படுகிற அளவுக்கு புனித நீராக அமைக்கப்பட்டது. அல் மாவு ஜம்சம் லிமா ஷுரிபலகும். எந்த நோக்கத்துக்கு ஜம்சம் அருந்தப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு அது பரிகாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றுகிற அளவுக்கு புனித நீர் ஜம்சமாக ஊற்றெடுத்தது. அந்த ஜம்சம் தண்ணீரை தேடி, குழந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி தாய் அங்குமிங்குமாக ஓடுகிறார்களே, அந்த ஓடுகிற செயல் ஒரு புனித அமலாக ஆக்கப்பட்டது. இன்ன ஸஃபாவல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. நிச்சயமாக ஸஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அவ்விரண்டு மலைகளுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவது அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அமல். ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் அந்த தொங்கோட்டத்தை ஓட வேண்டும். ஏன் அந்த தொங்கோட்டம்? அன்றைக்கு ஓடியவர்கள் அன்னை ஹாஜரா அம்மையார். அன்றைக்கு அவர்கள் ஏன் ஓடினார்கள்? குழந்தை தாகத்தால் தவிக்கிறது, குழந்தைக்கு தண்ணீர் வேண்டும் என்று தண்ணீரை தேடி ஓடினார்கள். அந்த குழந்தை தாகத்தால் மரணித்து விடக்கூடாது. அந்த குழந்தை வளர்ந்து வாழையடி வாழையாக சந்தைகள் போனால்தான் இறுதி நபி உருவாக முடியும். எம் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு இருக்கிறது. அந்த பிறப்பின் தலைவாசல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அன்றைக்கு தாகத்தால் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த குலவழி தோன்றலாகத்தான் இறுதி நபி உருவாக வேண்டும். எனவே இறுதி நபித்துவத்துடைய வாசல் அடைபட்டு விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிகால் பட்டு எடுத்து தண்ணீரை பொங்க வைத்தார். இன்று வரையிலும் கியாமத்து வரையிலும் அந்த தண்ணீர் மக்களுக்கு தாகம் தீர்ப்பது மட்டுமல்ல, நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான மருந்தாகவும் அமைகிறது. எனவே நாம் எண்ணி பார்க்கிறோம், அல்லாஹ் தன் கடைசி தூதரை இந்த உலகத்தில் தோற்றுவிப்பதற்காக தொடக்கத்திலே எந்த தடங்களும் இல்லாமல் வாசல்களை திறந்து விட்டான். அதன் அடிப்படையில் பல தலைமுறைகள் கடந்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். எனவே அந்த இடத்தில் இன்று வரையிலும் அவர் செய்த செயலை நினைத்து பார்க்க அந்த தொங்கோட்டம் நடைபெறுகிறது. ஹஜ்ஜி கூறுகிற பாடம் என்ன தெரியுமா? மறைந்தவர்களை மதிக்க வேண்டும், அவருடைய நினைவுகளை மனதில் பதிக்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மறைந்து விட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறைந்து விட்டார்கள். தந்தையும் மகனும் மறைந்த பிறகு அன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்களோ அந்த செயல்களை எல்லாம் மனதிலே பதிக்க வேண்டும், அவருடைய செயல்பாட்டை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது. அருமையான பெருமக்களே, ஹஜ்ஜி என்பது இறுதி கடமை. அந்த இறுதி கடமை ஹஜ்ஜிக்கும் இறுதி பயணம் மரணத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? மரணம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படுது. கோட்டு சூட் இல்லாமல், உயர்தரமான ஆடை இல்லாமல், வெள்ளை துண்டு 2 மட்டும் அவர்களுடைய உடலில் அணிவிக்கப்படுகிறது, கஃபன் என்று பெயர். அந்த கஃபன் துணியும் ஹஜ்ஜுடைய இஹ்ராமையும் பார்த்தால் ஒரு வகையில் பொருத்தம். கஃபன் துணி வெள்ளையாக இருக்க வேண்டும், அதில் இஹ்ராம் ஆடையும் வெள்ளையாக இருக்க வேண்டும். ஏறத்தாழ இஹ்ராம் ஆடை என்பது தனித்தனி துண்டு, தைக்கப்படாத துண்டு. இஹ்ராமுடைய ஆடையில் தையல் இருக்கக்கூடாது. சட்டை, ஆண்களை பொறுத்தவரை சட்டை வேறு பேண்ட் இவைகள் எல்லாம் வெள்ளையாக இருக்க முடியாது, தனித்தனி துண்டாகத்தான் இருக்க வேண்டும். பெண்களுக்கு சட்டம் வேறு, ஆண்களை பொறுத்தவரை தைக்கப்படாத தனித்தனி துண்டுகள் தான் ஆடை. அதே போல இஹ்ராம் ஆடை தான் கஃபன் ஆடையாக அமைந்துள்ளது. எனவே இந்த இறுதி கடமைக்கும் இறுதி பயணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அடுத்து ஹஜ்ஜிலே
ஒரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாடுதான் ஹஜ்ஜினுடைய கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 முக்கியத்துவம். ஒரு முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இஸ்லாம் கூறக்கூடிய 50 கடமைகளுள் இறுதி கடமை, அது முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாடுகளை சிந்தையில் பதிப்பதுதான். அதே போல இஸ்லாம் கூறக்கூடிய பெருநாட்கள் 2 பெருநாள். அந்த இரண்டாம் பெருநாள் ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாடுகளை மனதில் பதிப்பது. எனவே மறைந்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறந்துவிடக் கூடாது. அவருடைய செயல்பாடுகளை மனதில் பதிக்க வேண்டும். அவர்களை போற்ற வேண்டும் என்ற எண்ணிக்கை, என்ற செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். அந்த எண்ண ஓட்டத்தை பார்க்கிறோம். அடுத்த ஒரு செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் என்ன தெரியுமா? ஜனாசா தொழுகையை பாருங்கள். ஜனாசா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா கூட கிடையாது. முதலாவது தக்பீருக்கு பிறகு சனா ஓதுகிறோம். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு இப்ராஹிமியா ஸலவாத். சின்ன ஒரு வித்தியாசம், ஷாஃபி மத்ஹபிலே இரண்டாவது தக்பீருக்கு பிறகு, முதல் தக்பீருக்கு பிறகு ஃபாத்திஹா. ஷாஃபி மத்ஹபில் முதல் தக்பீருக்கு பிறகு ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும். நமது ஹனஃபி மத்ஹபை பொறுத்தவரை முதல் தக்பீருக்கு பிறகு சனா, இரண்டாவதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே அத்தஹியாத் இல்லாத தொழுகை ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை அத்தஹியாத்து கூட இல்லாத அந்த தொழுகையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எண்ணி பார்க்க வேண்டும், அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலாவுடைய தூதர் நமக்கு எப்படி கற்றுத் தந்தார்கள்? ஸலவாத்தை இப்ராஹிமியாவை அத்தஹியாத் இல்லாத தொழுகையிலும் இடம்பெற வைத்தார்கள், ஜனாசா தொழுகை மூலமாக. எனவே இது நமக்கு ஒரு தத்துவமாக காட்டப்படுகிறது. அடுத்து ஹஜ்ஜினுடைய செயல்பாட்டில் ஒரு குறிப்பை நிறைவாக சொல்கிறேன். ஹஜ்ருல் அஸ்வத் எனப்படுகிற கல்லை முத்தமிட வேண்டும். திடீரென்று பார்த்தால் கல்லை முத்தமிடுவது இஸ்லாமிய கலாச்சார பண்பாட்டுக்கு வித்தியாசமாக இருக்கிறது என்று தோன்றலாம். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தமிட்ட போது சொன்னார்கள், கல்லே, நீ ஒரு சாதாரண கல்லுதான், உனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது என்பதை நான் அறிவேன். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் உன்னை முத்தமிடவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார். அருமையான பெருமக்களை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் சொன்னது ஒரு கண்ணோட்டத்தில் சரிதான். அல்லாஹ்வுடைய ரசூல் முத்தமிட்டதனால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லே உன்னை நான் முத்தமிடுகிறேன், அவர்கள் முத்தமிடவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் பக்கத்தில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, கொஞ்சம் அமைதியாக பேசுங்கள், நீங்கள் அவசரப்பட்டு இந்த கல்லின் மீது ஆத்திரம் போல் வார்த்தையை பயன்படுத்தீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் முத்தமிட்டார்கள் தெரியுமா? மனித இனம் தோன்றுவதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகில் இருந்து அல்லாஹு தஆலா மனித இனத்தை எல்லாம் அணுவளவுக்கு வெளிப்படுத்தினார். அணுப்பிரமாணமான அளவுக்கு வெளிப்படுத்திய போது அந்த மனித இனத்திடம் அல்லாஹ் ஒரு கேட்ட கேள்வி. அராஃப் எனப்படுகிற அத்தியாயம் அதில் 172வது வசனம் கூறுகிறது, அலஸ்து பி ரப்பிக்கும், மனிதர்களே, நான் உங்கள் ரப்பல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். அராஃப் எனும் 7ஆம் அத்தியாயத்தின் 172ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நான் உங்கள் ரப்பல்லவா என்று கேட்டவுடன் மனிதர்களெல்லாம் ஆம், நீ எங்கள் ரப்பு தான் என்று வாக்குமூலம் கொடுத்தோம். கொடுத்த வாக்குமூலத்தை அல்லாஹு தஆலா ஹஜ்ருல் அஸ்வத் எனும் அந்த கல்லிலே பதிவு செய்து வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வரும்போது அந்த கல்லோடு வந்தார்கள். மனித இனம் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தை உள்ளடக்கி கல்லோடு வந்தார்கள். அந்த கல்லுக்கு அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு முகவரி சொன்னார்கள், அல் ஹஜ்ரு யமீனுல்லாஹ், ஹஜ்ருல் அஸ்வத் அல்லாஹ்வுடைய வலக்கரத்துக்கு ஒப்பானது. மானுட இனம் அல்லாஹ்விடம் கொடுத்த ஒப்பந்தத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு பெட்டகம். அந்த கல்லை முத்தமிடுவது அல்லாஹ்வுடைய வலக்கரத்தை ஒப்பிடுவதற்கு ஒப்பானது என்ற உயர்ந்த கருத்தை அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அத்தகைய ஒப்பற்ற தத்துவத்தை ஹஜ்ஜிகள் அடக்கியுள்ளன. அந்த ஹஜ்ஜி என்பது அலங்கார ஆடை இல்லாமல் துறவு கோலம் பூளக்கூடிய காட்சி. அதாவது தூசி படிந்த மேனியும் துறவி கோலமும் தான் ஹஜ்ஜினுடைய தத்துவம். அந்த ஒப்பற்ற தத்துவத்தை உள்ளடக்கிய ஹஜ்ஜை செய்வதற்கான வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் அதை செய்ய வேண்டும். ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பிருந்தும் ஹஜ்ஜி செய்ய மறுத்தவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை, என்
உரையின் நிறைவு முத்தையாக வைக்கிறேன். ஒருவர் ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பிருந்தும் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் அவர் யூதனாக சாகட்டும், கிறிஸ்தவனாக சாகட்டும். உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமீன், இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற வேதவசனத்தின் விளக்கத்தை சொல்ல வந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜி செய்யும் வாய்ப்பிருந்தும் அதை செய்ய மறுத்தவர்கள் யூதராக கிறிஸ்தவராக மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள் என்றால் அது எத்துணை மகத்தான கடமை. எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த மகத்தான கடமையை மனதிலே பதித்து அல்லாஹுடைய அழைப்பேற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய அழைப்பை விடுத்ததை ஏற்றுக்கொண்டு அந்த லப்பைக் எனும் தல்பியா முழக்கத்தோடு வந்துவிட்டேன் அல்லாஹ், வந்துவிட்டேன், உன் அழைப்பை உன் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக விடுத்தால் வந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல வாய்ப்பை, மகத்தான வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருந்தகை ஹதரத் அவர்கள் ஒரு 75 வயதை தொட்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நீண்ட நெடி ஆயுளை அவர்களுக்கு அல்லாஹ் நசீவாக்க வேண்டும். ஆயுள் முழு 70. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த வயசெல்லாம் தொட்டு தாண்ட வைக்கட்டும். 70 வயதை தொட்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். மிக உயர்ந்த சேவையின் சொந்தக்காரர்கள். இலக்கிய துறையில் மிக நேர்த்தியான பல்வேறு ஒரு அரிய புத்தகங்களை எல்லாம் மொழியாக்கப்படுத்திய பாக்கியத்திற்குரியவர்கள். சமீபத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய விருதை பெற்றவர்கள். மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கைகளால் கூட பல்வேறு பாராட்டுக்களை பெற்றவர்கள். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களினுடைய அவையில் கூட இவர்கள் இஸ்லாமிய ஒரு ஆலிமாக இருந்து அந்த அவைகளில் போய் கவி பாடுதல் என்பது ஒரு மகா பெரிய விஷயம். அதுவும் நெறி தவறாது இருப்பது. இதுவரைக்கும் மார்க்க பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் மதரசாவில் பாடம் பயிற்றுவிக்க ஒரு ஆசானாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தப்சீரை பயிலுகிற பெரும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கினான். அல்லாஹு தாலா சங்கைக்குரிய உஸ்தாத் பிறந்தகை அவர்களுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் நசீபாக்கி கடைசி வரைக்கும் சரீர சலாமத்தோடு இருக்கவும், இயக்கங்களோடு அல்லாஹு தாலா அந்த உடல் இயக்கத்தோடு அல்லாஹு தாலா கடைசி வரைக்கும் நிலைப்படுத்தவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கைக்குரிய பொருளாளர் அவர்களும் இருந்து அதை செய்வார்கள். அதற்கிடையில் உங்களுக்கான ஒரு அறிவித்தல். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவினுடைய 50 தக்பீரும் தமிழகத்தின் முதுபெரும் ஆலிமை கௌரவப்படுத்தியதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுடைய பள்ளிக்கு. அல்ஹம்துலில்லாஹ். 85வது ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவில் சொல்கிறான், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வ மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா வ கான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா.
யாராவது ஒரு நன்மையான காரியத்துக்கு சிபாரிசு செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிபாரிசு செய்தவருக்கு அந்த நன்மையை செய்யக்கூடியவர் அதை செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். யாராவது ஒருவர் தீமையான காரியத்திற்கு சிபாரிசு செய்வார் என்றால், அவர் தீமையை செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அந்த தீமையின் ஒரு பகுதி யாரு சிபாரிசு செய்தாரோ அவருக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹு தாலா சொல்றான். நமக்கெல்லாம் தெரியும், இப்போ 17வது சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய வாரத்துல எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. அல்லாஹு தாலா அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய நபராக அவன் முடிவு செய்து ஒரு ஆளை வச்சிருப்பான். அதுதான் இப்ப நம்ம கைகள் அதை செயலாற்ற போகுது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மனோநிலை கூட அந்த கடைசி நேரத்துல கூட மாறலாம். நிலைமைகள் எப்படி வேண்டாலும் ஆகலாம். இதையெல்லாம் கடந்து தில்லுமுள்ளு செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாம் சிலர்களுக்கு சாதகப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில கூட அல்லாஹு தாலா ஓ மக்கர் அல்லாஹ் அல்லாஹு கைருல் மாக்கிரின் அல்லாஹு சொல்ற அடிப்படையில சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கிட்ட இருக்கு. மேலோட்டமாக நாம் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல மிகுந்த கவனத்தோடு இருக்கும். அந்த நேரத்துல நாம எடுக்கக்கூடிய முடிவு என்பது, அந்த 5 ஆண்டுகள் அவர்கள் என்னெல்லாம் செய்வாங்களோ அத்தனையிட நன்மையும் கிடைக்கும், அவங்களை தேர்ந்தெடுத்து தீமை செய்தால் தீமையும் கிடைக்கும். சரி, எங்க பார்த்தாலும் எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? எல்லாம் அவ்வளவு யோக்கியர்களா இருக்கிறாங்க, பரிசுத்தமான 100க்கு 100 அக்மார்க்கா இருக்கு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆனா ஒண்ணு, எது ரொம்ப பெரிய ஆபத்தை நோக்கி இட்டு செல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு புதிதாக வெளிவந்தவர்கள் கூட அவர்கள் முன்னிறுத்துவது காலகாலத்துக்கும் இவங்க அடிச்சிட்டு இருக்கக்கூடிய கொள்ளைகள், லஞ்சங்கள், ஊழல்கள், இந்த ஊழல்கள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புது புது இயக்கங்கள் இந்த வார்த்தைகளை முன்வைக்கிறார்கள். வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக கண்டித்த ஒன்று, லஅனல்லாஹு அர்-ராஷி வல் முர்தஷி அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅனல்லாஹ் அல்லாஹ் சபிப்பானாக யார? அர்-ராஷி வல் முர்தஷி. லஞ்சம் கொடுக்கிறவன், லஞ்சத்தை வாங்குறவன், எல்லாத்துக்கும் சாபம் உண்டு. ஏன்? அவன் அதை கொடுக்கறதே தவறு செய்யத்தானே கொடுக்கறான், நல்லதுக்காக கொடுக்கறான். தவறு செய்ய போறன்னு தானே செய்யறான். அதனால 2 பேருக்கு சாபம் உண்டு. இதுல ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா அத்தனையும் அது நாசமாக்கிவிடும். ரோடு போடுறேன்னு போடுறான், ஒரு மழை அடிச்சதுன்னா ரோடு இங்கதான் போட்டானான்னு சந்தேகமா இருக்கு. பாலம் கட்டுறேன்னு கட்டுறான், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாளைக்கு அது ஹயாத்தா இருக்குன்னு தெரியல. சிலதெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாலேயே அது மௌத்தா போயிருது. இப்படி ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டோம்னா ஊழல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஆங்காங்கே கொண்டு தகுதி இல்லாத நபர்களை உள்ள சொருவி வச்சிருக்கிறான் ஒவ்வொரு அதிகார இடத்திலையும். எல்லாம் என்னன்னு பார்த்தா ஊழல்கள். அப்ப ஊழல்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை விட கொடுமையான ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா மோதல்கள், மத மோதல்கள், இன மோதல்கள் உருவாக்கி இரத்த கலரியாக்க பாக்குறான் பாருங்க, அது அதை விட கொடுமையான ஒன்று. இப்ப இதுல எது ரொம்ப பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறத மக்கள் கவனிச்சுதான் பார்க்க. இஸ்லாமியர்கள் கூட சிலர்கள் அவங்களுடைய ஒரு புதுசா தான் ஏதாச்சும் ஒண்ணு பார்ப்போமே செய்வோமே அப்படின்னு சிலர்கள் அப்படி ஒரு முடிவெடுக்க வராங்க. வரலாம், அவங்களுடைய விருப்பம். யாரும் யாரையும் இந்த ஓட்டுல நிர்பந்தப்படுத்தலாம் முடியாது. நீங்க இதுக்குதான் செஞ்சு ஆகணும் போடணும்னு சொல்லி, அது தனிப்பட்ட உரிமைகள். ஆனால் அறிவூட்டப்பட வேண்டியது அனைவர்களுக்குமான கடமை. இதுவரைக்கும் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆளுக்கு நாம சிபாரிசு செய்யறதா இருந்தா பாப்பா இதுவரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நடந்ததை பார்க்கிறோம். ஆபத்தான சட்டங்களுக்கெல்லாம் தலையசைத்து ஆமோதித்தவர்கள் யார், அவைகளை ஆமோதிக்காதவர்கள் யார் என்று நாம் பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்ப இவ்வளவு இது நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு இது இங்க நடந்துகிட்டு இருக்கவே நமக்கெல்லாம் தெரியும்,
தென்தமிழக இந்த இந்த சவுத் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளை வஞ்சிப்பதற்காக வேண்டிய சட்டங்கள் இயற்றப்படுகிறது. டீலிமிட்டேஷன் ஒரு சட்டத்தை கொண்டு இவர்கள் எந்த ஒரு அதிகாரத்தையும் பெற்றுவிடக்கூடாது, இவர்களுடைய வாய்ஸ் அங்க எடுபடக்கூடாது என்பதற்காக அப்படிங்கிற ஒரு சூழல்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதனுடைய ஆபத்தை குறித்து அறிஞர்கள் முன்வைக்கிற பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய பயத்தை கொடுக்கிறது. நாளைக்கு இங்க அதிகாரத்திலேயே யாராவது உட்கார்ந்தா கூட அவர்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழல்களுக்கு தள்ளப்படுகிறது. தேர்தல் களம் இப்படி இங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே இதற்கு இடையில் இப்படியெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுகிற அந்த மத்தியத்திற்கு துணை நிற்கக்கூடியவர்கள் சற்று யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும். நம்ம யாரும் அவங்களுக்கு எதிர்ப்புலாம் கிடையாது, அவங்களையும் சரிப்படுத்தணும். சரிப்படுத்துறதுக்கு இங்க ஒரு ஆள் தேவையா இல்லையா? யாரை எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, காழ்ப்புணர்வு கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. இன்னல்லாஹி அம்ருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுறான். இன்னல்லாஹி அம்ருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுறான். அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உரியவர்களிடத்தில் நீங்கள் சரியான அமானிதத்தை அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். வ இதா ஹகம்தும் பைனன் நாஸ், நீங்க தீர்ப்பு செய்யக்கூடிய இடத்தில் இருந்து தீர்ப்பளிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான் அன்தஹ்குமு பில் அத்ல், நீதமா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப நீதமாக அப்படிங்கிறதுல அறிஞர்கள் என்ன விளக்கத்தை கொடுக்கறாங்க? பெருமக்கள் அவர்களை தவறு செய்ய விடாம தடுக்கிறதுக்கான அதிகாரத்தை அல்லாஹ் நம்ம கருத்துல தந்திருக்கிறான். தவறு செய்வதற்கு துணை போகக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் லா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வாங்கறான். நலவுகளுக்கும் தக்வாவுக்கும் நீங்க துணை நில்லுங்க. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் விரோதத்திற்கும் நீங்கள் துணை நிற்காதீர்கள், உதவி உபகாரம் செய்யாதீங்க. இப்ப நாம வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒருத்தன் ஆபத்து அவன் செய்யாம இருக்கிறதுக்கு, தவறு செய்யாம இருக்கிறதுக்கு என் வாக்குகள் துணை நிற்க வேண்டும். அப்ப அவனை தவறு செய்ய விடாம ஆக்குறதுக்கு யாரு இங்க சரியா களமாடுவா? அவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா தவறு செய்யாம பாதுகாக்கிறதுக்கான வழிகோள்களை அவனால் செய்ய முடியும். அதற்கு யாரு சரியான ஆளு அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்ப நாம எல்லாரும் வாக்களிச்சு ஆகணும். அல்லாஹ் தஆலா இந்த கடனுடைய விஷயத்தை குர்ஆன்லயே அதான் பெரிய ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் தக்துபூன் சொல்லி குர்ஆன்லயே சூரா பக்ரா பெரிய சூரா, அந்த பக்ரால இருக்கிற ஒரு ஆயத்து பெரிய ஆயத்து, கடன் சார்ந்தது. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா யாபஷுதா, நீங்க என்ன செய்யாதியோ வாக்கு, அதாவது உங்களுக்காக அந்த ஒரு இதுக்கு சாட்சி சொல்வதற்காக அழைக்கப்பட்டால் மறுக்க கூடாது அப்படிங்கிறான். அந்த அடிப்படையை வச்சு இந்த ஆயத்தை மையப்படுத்தி தான் அறிஞர்கள் நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன செய்யுங்க, எல்லாரும் நீங்க வாக்களிச்சு ஆகணும், யாருமே வாக்களிக்காம இருந்துராதீங்க. ஒரு ஆள் வாக்களிக்காம இருந்தா கூட நீங்க சாட்சிக்கு அழைக்கப்பட்டு மருத்துவர்கள் என்ற குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவீர்கள். அதனால எல்லாரும் வாக்களிக்கணும், வீட்டில் உள்ள எல்லாத்தையும் வாக்களிக்க செய்யுங்க. அதே மாதிரி ஏற்கனவே இப்ப எல்லாம் பெயர் திருத்தங்கள் எல்லாம் நடந்ததின் பின்பு அதுவும் அவசரமா எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியுது, அதுக்கு இடையில அவ்வளவு தீவிர திருத்தம் கொண்டு இந்த நேரத்துல அடுத்த நடக்கக்கூடிய முதல் ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால இத ரொம்ப கவனமாக நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்தே ஆகுங்கள். அதே சமயத்தில் யாருக்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்களோ அவர்கள் மகா பெரிய தவறுகளை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா அப்படிங்கிறத பாருங்க. புதுசா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போமேன்னு ஒரு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட இஸ்லாமியர்களை குறித்து அவர்கள் சித்தரிக்கக்கூடிய சித்தரித்தவைகள் எல்லாம் நாம் எடுத்து பார்க்கிறோம். தீவிரவாதிகளாக அப்படியெல்லாம் சித்தரித்து காட்டிக்கிட்டு நான் இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கிறேன்னு ஒருத்தன் வாரான் அப்படின்னா, உன்னுடைய களத்தில் நீ எங்களை எப்படி பாதுகாத்தாய், எங்களுக்கு என்ன நீ வாய்ப்பை கொடுத்தாய், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. புதிய வாய்ப்பு தானே, செய்யலாமே, பார்க்கலாமே, ஒரு மாற்றத்தை நோக்கி திரும்பலாமா அப்படின்னா அவர்கள் நமக்கு முன்னாடி நமக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு தந்தது இல்லை. இதெல்லாம் கவனத்துல வைக்கணும். அப்படி மோகம் கொண்டு யாரையும் நம்ம ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
நான் எந்த இயக்கத்தை எந்த கட்சியும் சொல்லல. ஆனால் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல என்ன ஆட்சிகள் அங்க நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறோம். அங்க தலைமையில் இருக்கக்கூடியவங்க ஒரு வாய் அதுக்காண்டி அசைச்சாங்களான்னு பாக்குறோம். எந்த இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களை பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு யாரெல்லாம் சால்வை போட்டாங்கன்னு பாக்குறோம். அவங்களை யாரு தேசிய கொடி போத்திய கூட்டு வந்தாங்கன்னு பாக்குறோம். அந்த மாதிரி ஆதரிக்கக்கூடிய ஆட்சிகள் இங்கேயே வந்ததுன்னா என்ன நிலை என்பதை நினைத்து நாம் பதறுகிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யாரையும் நம்ம யோகிய சிகாமணிகளா கொண்டெல்லாம் நிறுத்தலாம் முடியாது. தவறு நடக்கிறது, ஆனால் பாதகத்தை நோக்கி இட்டு செல்லுகிற ஒரு சூழல். அதுக்கடுத்து நாம் இப்ப இந்த தேர்தல் நம்ம பார்த்துக்க வேண்டியது, அதுக்கடுத்து நம்மாள்கள் செய்ய வேண்டியது, நமக்கிடையில ஒரு ஐக்கியம், ஒரு சூழல்கள், இதெல்லாம் இவர்களை சீர்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்று ஏராளம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ நடக்கிற இந்த தேர்தல் இந்த நாட்டுக்கு தகுதியான ஆட்சியாளர்களை, அந்தந்த மாநிலங்களுக்கு தகுதியான ஆட்சியாளர்களை, ஒட்டுமொத்தமாக நிர்வகிக்கக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்துகிற, தவறின்பால் செல்லாமல் பாதுகாக்கிற நல்லாட்சியாளர்களை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கி தருவானாக. நாடளாவிய தேர்தல்கள் எல்லா விதத்திலேயும் எல்லா மக்களுக்கும் சாதகமான தேர்தலாக, எல்லா மக்களுக்கும் நிம்மதி சூழுகிற, அதை வருத்துகிற நல்லாட்சி தேர்தல்களாக, அதன் தேர்வுகளாக அல்லாஹ் இதை அமைத்தருள் புரிவானாக. இதெல்லாம் நாம தேர்தல்ல போறதுக்கு முன்னால ரொம்ப பெரிய துவா செஞ்சுட்டு போங்க. யாரெல்லாம் நான் வாக்களிக்கிறேன், உன் பொறுப்பு தான் அப்படிங்கிற அந்த இறை பயத்தோடு நீங்கள் அதை நிறை செலுத்துங்கள். என் பொறுப்பு முடிந்தது, உன்னிடத்தில் இவர்களை நான் ஒப்படைக்கிறேன் என்று நீங்கள் தவக்கல்து அலல்லான்னு சொல்லி, இதை நான் அம்ரி இலல்லான்னு சொல்லி இந்த வாசகத்தை ஓதிய நீங்க விடுங்க. அம்ரி இல்லல்லா, இந்த வாசகத்தை நினைவுல வச்சுக்கோங்க. நான் ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய காரியத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இதோ தேர்ந்தெடுக்கிறேன், நான் இவரை குறித்த பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு அழுத்திட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா நல்ல சூழல்களை நமக்கு அமைத்து தருவான். நிம்மதிகளை அல்லாஹ் நிலைக்க செய்வான். பாதிப்புகளை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹ் தஆலா நாடு முன்னேறக்கூடிய நற்சூழல்களுக்கு எவைகள் எல்லாம் துணை நிற்குமோ அவைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சாதகப்படுத்தி தருவான். அல்லாஹ் வெற்றிகளை நமது கரங்களில் மிக நேர்த்தியாக கொண்டு வந்து சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.